இப்போ நல்ல வெயில் இல்லையா? ஸோ சம்மர் சீசன் அதிகபட்சமான வெயில் இருக்கிற மாதம் இது. ஸோ இப்போ நாம முக்கியமாக குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி நீர் சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக கவனமாக பார்க்கணும். ஏன்னா இந்த வெயில் அதிகபட்சமான வெயில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வர ஆரம்பிச்சிடும், நமக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதனால இப்போ நமக்கு கிடைக்குது பாருங்க, இந்த சீசனில் வந்து நமக்கு இயற்கை என்ன அழகாக கொடுக்குது, வாட்டர் மில்லான் இல்லையா? ஸோ தர்பூசணி பழம், மஸ்க் மில்லான், கிருணி பழம், அதுக்கப்புறம் நுங்கு, ஓகே, ஸோ இளநீர், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்க, வெயில் அவ்வளோ இருக்கு, ஆனால் நம்மளுக்கு இயற்கை கொடுக்கறது குளுமையான பொருட்களை. இயற்கையே பாருங்க நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்னு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு சீசன்லேருந்து ஒரு சீசன் வரும்போது நம்மளுக்கு பழங்களும் காய்கறிகளும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறுபட்டே வரும். சிலது கிடைக்கும் சில சீசனில், சில சீசனில் சிலது கிடைக்காது. ஸோ எந்த சீசனில் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்றதுக்கான பழக்கம் நம்மளுக்கும் வரணும், நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த பழக்கத்தை உண்டு பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ திடீர்னு இப்போ நுங்குலாம் வந்திருக்கும், நான் சாப்பிட்டதே இல்லை, எப்படி சாப்பிட முடியும்? இந்த சீசனில் தானே சாப்பிட முடியும். ஸோ இந்த சீசன் வருதுன்னா நாம் கொஞ்சம் அதை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட பழக்கணும். ஓகே, கடையில் இருக்க ஜெல்லி எல்லாம் சாப்பிட்றாங்க நம்ம பசங்க இல்லையா? ஸோ இயற்கை ஜெல்லி எது? நுங்கு இல்லையா? ஸோ அந்த நுங்கு சாப்பிட்றதுக்கான பழக்கத்தை கொண்டு வரணும், இளநீர் குடிக்க வைக்கணும். ஓகே, தினமும் கொஞ்சம் மோர் கொடுக்க வைக்கணும். இது எல்லாமே அவங்களோட உணவு பழக்கத்தில் தினமும் நாம் இப்போ இந்த மாதத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு பழக்கத்தில் கொண்டு வரணும். இதை கொண்டு வரும்போது தான் பாடி வந்து பேலன்ஸ்டபுளாக இருக்கும். ஹீட்டு கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதில் ஒரு பேலன்ஸ். அதனால் நாமளும் சரி நம்ம குழந்தைகளுக்கும் சரி இயற்கையே அழகாக கொடுக்கும். சீசனில் நமக்கு என்ன சாப்பிட்ணுன்றத நாம் முடிவு பண்ண வேணாம். இயற்கை என்ன உணவு கொடுக்குதோ, என்ன காய்கறி கொடுக்குதோ, என்ன பழங்கள் கொடுக்குதோ அதை சாப்பிட்டாலே அந்த சீசனை நம்ம அழகாக கடந்து போக முடியும், ஆரோக்கியமாக கடந்து போக முடியும். அதனால் சீசனல் ஃப்ரூட்ஸ், சீசனல் வெஜிடபிள்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கோங்க, இளநீர் எடுத்துக்கோங்க, மோர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் இதை நாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும். டெய்லி நம்ம அதை எடுக்கிறோமா அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறத கவனமாக பாருங்கள். ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள்.